வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பார்சல் தாங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இதில் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றலாம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தலாம். அண்ட் தென் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு 239 ரூபா சம்திங்க. ஸோ 230 அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோக்கு தான் ஆர்டர் போட்டேன். ஸோ இதில் உள்ளே என்ன இருக்குது அப்படின்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ரிசீவான பேக்கேஜு. அந்த இதில் இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தாங்க. நான் அதை ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வீடியோவுக்கு ஷோ பண்ணுறக்காக நான் பார்த்திங்கன்னா திருப்பி இது அன்பாக்ஸ் பண்ணுறவங்களுக்காக. ஸோ நம்ம இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு பெரிய பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதனோட நேம் பாருங்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அது பிராண்ட் பார்த்திங்கன்னா NAFA, அப்புறம் மாடல் நம்பரு, அப்புறம் என்ன மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கர் லைட்டெல்லாம் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. MRP பார்த்திங்கன்னா நமக்கு 1500 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 300க்கு வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க உள்ளே. ஓகேங்களா? ஸோ தென் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக் யூசர் மேனுவல் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில் லைட் எப்படி ஆன் பண்ணுறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரிமோட் இருக்கு இல்லையா, இதையுமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி எப்படி மாற்றணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் படிச்சுக்கலாம். யூசர் மேனுவல் யார் படிக்கிறான். அதுக்கப்புறம் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு மைக்ரோ USB கேபிள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேபிள் பார்த்திங்கன்னா நல்லா டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா அப்படி கட்டி வச்சு நமக்கு சின்னதாக தான் இருக்கும். இது ரொம்ப லென்த்தாலாம் இருக்காதுங்க. ஸோ உங்களோட சார்ஜரை கீழே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் வந்துட்டு எவ்வளோ லென்த்துன்னு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோதான் வருது. அதுக்கப்புறம் இந்த கவர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செல்ஃபி ஸ்டிக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபில் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த சைடு நம்ம ரொட்டேட் பண்ண முடியாது, ஏன்னா அதை வந்துட்டு இடிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் மொபைலை ஹோல்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தாங்க இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது. மொபைலை ஹோல்ட் பண்ணி ஷேக் பண்ணோம்னா ஷேக் ஆகாது அந்த மாதிரி. அந்த லைட்டுக்கு பார்த்திங்கன்னா மைக்ரோ USB சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட நார்மல் சார்ஜர்லேயே பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும். ஓகேங்களா? இந்த லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபில் லைட்டு தான் நான் வந்துட்டு கீழே வச்சு ஆன் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், இப்படி தான் லைட் தெரியும். இதில் 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு, இது செகண்ட் மோடு. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு பிரைட்டாக எரியும். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் அதிக பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிமோட் இருக்குது. ரிமோட்டை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு இதை இழுக்கணும். ஸோ இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு ரிமோட் எடுக்க முடியும். இப்போ நம்ம இங்கேருந்து புல் பண்ணோம்னா வந்துடும். ஓகேங்களா? இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2 வோல்ட் பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலோட கனெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மொபைலோட கனெக்ட் ஆகிருக்கு. நான் வந்துட்டு இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வீடியோ கட் ஆகிரும். அதனால் நான் வந்துட்டு ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா அழுத்துறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட் எரியுதா, நமக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் இதை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்குங்க. ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்ல முடியாது, குட்டியாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள பேட்டரி இருக்கும். நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, LED கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா LED ஆன் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இந்த பேட்டரி வந்துட்டு நம்ம 3 வோல்ட் பேட்டரி. ஓகேங்களா? 2 வோல்ட்னு தப்பாக சொல்லிட்டேன். 3 வோல்ட் பேட்டரி நம்ம வந்துட்டு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலர் அப்படின்றது சின்னதாக ஒரு குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் கிறிஸ்டலாக ஏதோ ஒன்று, இது பார்த்திங்கன்னா அது பேர் தெரில எனக்கு. ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 3 மட்டுமே வச்சு இது ஒர்க் ஆகுது. பேட்டரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு LED, அப்புறம் ஏதோ ஒரு சிப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிப்பு, அப்புறம் ஒரு பட்டன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதில் வந்துட்டு இருக்கிறது. இப்போ நான் வந்துட்டு கேப்பை மூடிலாம். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னாலே நான் வந்துட்டு கேப் க்ளோஸ் ஆயிரும்.
ஓகே ஃபைன். இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த இதில் மாட்டணும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஃபிட் ஆகிக்குது. ஷேக் பண்ணாலும் ஒழுகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இதுவுமே லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? இந்த பகுதி இருக்குது இல்லையா, அதை பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டு அந்த ரிமோட்டில் லாக் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கீழே விழுகாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. நான் கொஞ்சம் டைட்டாக வைக்கலை. ஓகேங்களா? ஓகே, இப்படி அழுத்தணும் அப்படின்னா அது போய் லாக் ஆகிக்கும். ரிமோட்டே எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதே நான் இதில் மொபைலில் மாட்டி காமிக்கிறேன். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி இழுத்து இப்படி வச்சிட்டோம்னா போதும், நமக்கு வந்துட்டு மாட்டிடலாம். ஓகேங்களா? ஷேக் பண்ணால் ஷேக் ஆகும். ஏன்னா அது வந்துட்டு டைட் வைக்கலை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்துட்டு டைட் வைக்கணும். டைட் வச்சா மட்டும்தான் நான் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணோம்னா இப்போ பாருங்கள், க்ரிப்பாக இருக்கா? ஓகே, நல்லா ஷேக் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதில் வீடியோ எடுக்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ட்ரைபாடில் தான் மாட்டியிருக்கேன். செல்ஃபி ஸ்டிக். ஓகேங்களா? செல்ஃபி ஸ்டிக்கில் அந்த ட்ரைபாடுன்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கு. இதில் வந்துட்டு மாட்டியிருக்கேன். நான் வந்துட்டு ஃபில் லைட் ஆன் பண்ணல. இப்போ ஆன் பண்ணுற பாருங்க எப்படி தெரியுதுன்னு. ஓகே, என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இனிமேல் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரைட்னஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், பளபளன்னு தெரியுதா? ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ தென் நீங்கள் வந்துட்டு இதில் தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மொபைல் கொஞ்சம் கோளார் ஆகிடுச்சு. அதனால் வேறு மொபைல் எடுத்தேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா அட்டாச் ஆகிக்குது. க்ரிப்பாகவும் இருக்குது. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தெரியும். இந்த நட்டை லூஸ் பண்ணாத வரைக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஷேக் ஆகிறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எந்தளவுக்கு ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு லெக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லெக்கு 3 கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்படி நட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நட்டு வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். எனக்கு பழைய ட்ரைபாட் ஒன்று இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்காது. ஓகேங்களா? ஆனால் அந்த புது ட்ரைபாடில் இது வந்துட்டு கரெக்டாக நிற்கிது. என்னோடய பழைய ட்ரைபாடை காமிக்கிறேன். ஸோ இதை ஓரமாக வச்சுருவோம். இதான் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ட்ரைபாடு. ஸோ இது பார்த்திங்கன்னா லெக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்துட்டு ஆடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஆடுறதில்ல. பார்த்திங்கன்னா தெரியும், ஆட்டி காமிக்கிறேன். ஸோ நல்லாவே ஸ்டெடியாக நிற்குதுங்க. ஸோ இந்த ரெண்டுக்கான கம்பேரிசன் நான் வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டு ரீசார்ஜபிள். நான் பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், ரெட் லைட்டு பளிச்சுன்னு எரியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம சார்ஜ் ஃபுல்லான க்ரீன் எரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கழட்டி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைபாடாக இதை வந்துட்டு நம்ம பார்த்துறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் வித் ட்ரைபாடு தான். தென் இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா 360 டிகிரி அப்படி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதையே. ஓகேங்களா? அதே சமயம் பார்த்திங்கன்னா அதனோட மொபைலை ஹோல்ட் பண்ணுற க்ரிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஷேக் பண்ணால் விழுந்துற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஹெட்டை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம், அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ப்ளூடூத் ரிமோட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரிமோட் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த இதனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். ஸோ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதே நமக்கு ஷேக்கும் ஆகும் கொஞ்சம். ஓகேங்களா? இது வந்துட்டு தனியாக ஆடும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லெக்கு கொடுத்துருக்காங்க, 3 லெக்கு. பட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அன்ஈவனாக இருக்கிற சர்ஃபேஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஈவனாக இருக்கிற சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு உள்ளே இருக்கிறது போய் முட்டிக்கும். ஓகேங்களா? சென்டரில் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா போய் உள்ளே முட்டிக்கும். அப்படி முட்டும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஷேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதில் டைட் பண்ணுறக்கு ஒரு நட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சுற்றி திருவி நம்ம பார்த்திங்கன்னா டைட் வச்சுக்கலாம். அதே சமயம் இதை வந்துட்டு லூஸும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்ஸ் அப்படின்றது பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். ஓகேங்களா? இதுக்கு மேலே போகாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சைடுமே அந்த மாதிரி தான் வரும், இவ்வளோ தான் வரும்.
இதுக்கு மேலே போகாது. ஏன்னா அது வந்துட்டு லைட்டு முட்டிக்கும். அதனால் இந்த லைட்டையும் நம்ம பார்த்திங்கன்னா டீஅட்டாச் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு எப்படின்னு தெரில. அதே இந்த லைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இதில் லைட்டும் இருக்குது. ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் அதே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத். ஓகேங்களா, ப்ளூடூத் பார்த்திங்கன்னா அதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ரிமோட் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமோட்டை நாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதனோட லென்த்துன்னு பாருங்கள் எவ்வளோ லென்த்து வருது அப்படின்னு. ஓகே, ஸோ இவ்வளோ தான். அது மாதிரி தான் இதுவும் வருது. கொஞ்சம் ஷேக் ஆகலை, புதுசுங்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகலை இது. ஸோ அந்த கொஞ்சம் பழசாயிட்டால் ஷேக் ஆகும். கண்டிப்பாக அது தெரிஞ்ச விஷயந்தான். அந்த இதை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே லெக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனால தெரியும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். புதுசுங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது லெக்கை விட. ஓகேங்களா, அதனால் நம்ம அன்ஈவனான சர்ஃபேஸோ ஈவனான சர்ஃபேஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு வைக்கலாம். வச்சு அப்படியே ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக நின்றுக்குதுங்க. நான் வந்துட்டு இதை வச்சு பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. தென் இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். தென் பில்டு குவாலிட்டி நான் சொல்லணும். பில்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாட் அப்படின்றது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறக்கும் பிடிக்கிறக்கும் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பிளாஸ்டிக் குவாலிட்டியே பாருங்களேன், இது வந்துட்டு நல்லாவே இருக்குது. அதே சமயம் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா சவுண்டு எப்படி வருது பாருங்களேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இது நல்லா தான் இருக்கும், ஆனால் இதுலேயும் சின்ன குறை இருக்குது. இது நல்லா தான் இருக்கும், ஆனால் இதுலேயும் சின்ன குறை இருக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா, பை பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க.